ஒரு பக்கம் ஜனநாயகன் படம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டெல்லியில மாணவர்கள் நீட்டுக்கு எதிரான போராட்டம் போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்குதான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா திருட்டுத்தனமா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அந்த திருட்டுத்தனமா வந்த போது அதை பார்த்தவர் தான் அமீர் அவர்கள். திருட்டுத்தனமா படத்தை பார்த்தது மட்டும் இல்லாம படத்துல முஸ்லிம்களை தீவிரவாதிகளா சித்தரிச்சிருக்கு அப்படின்னு பொது வெளியில ஒரு கருத்தையும் சொன்னாரு. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மாணவர்கள் நீட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் ஏன் இந்த நீட்டு தேர்வுக்கு ஆதரவு கொடுக்கல, ஏன் அதுக்கு எதிராக பேசல அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. குறிப்பா இந்த கேள்விகளை கிளப்பி விடுறது நம்ம தமிழகத்துல இருந்து ஒரு கட்சி. சோ இந்த ஜனநாயகன் படத்துல உண்மையாவே முஸ்லிம்கள் அப்படி சித்தரிக்கப்பட்டிருந்ததா? நீட் விவகாரத்துல விஜய் அவர்கள் ஏன் மௌனமா இருக்காரு, ஏன் அவர் போராட்ட களத்துக்கு போகல அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல எல்லாம் சொல்ல போறேன். முதலாவது நீட் தேர்வு போராட்டத்தை பத்தி பார்க்கலாம். இந்த நீட் தேர்வு போராட்டம் யாரால தொடங்கப்பட்டது, எதற்காக தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலே இதுக்கு விஜய் அவர்கள் பேசணுமா, தமிழ்நாட்டு மக்கள் போராடணுமா அப்படிங்கிற கேள்விக்கு விடை தெரிஞ்சிடும். இந்த நீட் போராட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா, எப்பெல்லாம் நீட் எக்ஸாம் நடக்குதோ அப்பெல்லாம் நீட் கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆயிட்டே இருந்தது. யார் லீக் பண்றா, எதுக்கு லீக் பண்றான்னு தெரியல. ஆனா பணத்துக்காக தான் லீக் பண்ணாங்கன்னு தெரியும். ஆனா யார் லீக் பண்ணான்னு தெரியாம தொடர்ந்து இது போயிட்டே இருந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல, எத்தனை வாட்டி எக்ஸாம் நடக்கும், எல்லா வாட்டியும் பேப்பர் லீக். இந்த மாதிரி தொடர்ந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கு மத்திய கல்வி அமைச்சர் பொறுப்பேற்று பதவி இலகணும் அப்படிங்கிறது முதல் கோரிக்கை. இதுதான் அந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தோட முதல் கோரிக்கை. ரெண்டாவது கோரிக்கை, நீட்டுக்கு பயந்து, இதுல நமக்கு வேலை கிடைக்காதுன்னு பயந்து பல மாணவர்கள் சூசைட் பண்ணாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது கோரிக்கை. இதை வச்சுதான் இந்த போராட்டம் முன்னெடுப்பு நடந்துச்சு. இந்த போராட்டத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இவங்க ஆன்லைன்ல, அதாவது சோசியல் மீடியால ஒரு கட்சியை மாதிரி ஆரம்பிச்சு இவங்க இப்ப நிறைய ஆதரவாளர்களை இந்தியா ஃபுல்லா வச்சிருக்காங்க. இவங்க போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. சோ தனியா மாணவர் அமைப்போ மாணவர்களோ தொடங்கல இந்த போராட்டத்தை, அவங்க களத்துல இறங்கவும் இல்லை. முதல்ல தொடங்குன இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதுக்கு ஆதரவா நிறைய பேர் போனாங்க. அவங்க எல்லாரையும் மாணவர்கள் சொல்றாங்க, சொல்லட்டும். ஏன்னா சோசியல் மீடியாஸ்ல நீங்க நிறைய வீடியோஸை பார்த்திருப்பீங்க. இந்த போராட்டம் எந்த லட்சணத்துல போகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாணவர்கள் தான் போராடுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம அதுக்குள்ள இப்ப போக வேண்டாம். ஆனா நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் அவங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறது தான். இந்த இடத்துலதான் மிக முக்கியமான விஷயத்தை பத்தி நாம யோசிக்கணும். இப்ப என்ன வருது, நீட்டுக்கு எதிராக தான் தமிழகம் பல வருடங்களா பேசிட்டு இருக்கு. டிவிகே தளபதி விஜய் அவர்களும் நீட்டுக்கு எதிரான நிலைப்பாதான் எடுத்திருக்காரு, நீட்டை ஒழிக்கணும்னு சொல்றாரு. ஆனா மாணவர்கள் அங்க போராடுறாங்க, அரசாங்கம் தடியடின்றது ரத்தம் சிந்துறாங்க. ஆனா விஜய் அவர்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கல, களத்துல போகல, அதை குறிச்சு பேசல, இப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனம். குறிப்பா வேற எதிர்கட்சி திமுக உள்ள எம்பிக்கள் எல்லாம் போராட்டம் எல்லாம் நடத்தி இருக்காங்க. சோ விஜய் அவர்கள் ஏன் போகல அப்படிங்கிறதுக்கான விடையை தான் நான் இப்ப சொல்ல போறேன். ஏன்னா நிறைய பேர் இதை வச்சு நேரட்டிவ் செட் பண்றாங்க, குறிப்பா திமுக கொத்தடிமைகள். நண்பர்களே, இப்ப நீட்டை முழுமையா ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களோட நிலைப்பாடு. ஆனா இந்த போராட்டம் வேற சில கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதும் இழப்பீடு கொடுக்கறதையும் பத்தியது. இப்போ மத்திய அரசு என்ன பண்ணுது, இவங்க போராட்டம் எல்லாம் பெருசாயிருச்சு, போராட்டம் பயங்கரமாயிருச்சு, சோ நம்மளால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோரிக்கையை நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அக்செப்ட் பண்ணு சொல்லிட்டு சரி ஓகே, இனிமே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாது, அதுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம், அதுக்கு காரணமான கல்வி அமைச்சரை ராஜினாமா பண்ணிடுவாரு, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? நீட் ஒழியுமா? ஒழியாது. இவங்க ஏதோ ஒண்ணு சொல்லிடுவாங்க, சரி கொஸ்டின் பேப்பர் லீக்கரை தடுத்தாலும் நீட் ஒழியாது. இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்மளோட குறிக்கோள் என்ன? நீட் ஒழியணும். அப்ப விஜய் அவர்கள் இந்த போராட்டத்துல கலந்துகிட்டாலோ பேசினாலோ நாளைக்கு திருப்பி அவர் நீட்டை ஒழிக்கணும் போராடும் போது என்ன சொல்லுவாங்க? உங்களோட கோரிக்கையை ஆல்ரெடி நிறைவேற்றியாச்சு, மறுபடியும் எதுக்கு போராடுறன்னு கேள்வி வருமா இல்லையா? சோ ஒரு மனுஷன் எதுக்காக போராடுறான், எதுக்காக தான் இருக்கான் அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம தமிழகத்துல நிறைய மாணவர்களை தேவையில்லாம தூண்டி விட்டு நீங்க போராடுங்கன்னு சொல்லி அவங்கள போராட வைக்கிறாங்க. இதோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற விஷயம் என்னன்னு யாருக்குமே கிளியரா தெரியாது. அடுத்து முக்கியமான விஷயம், ஜனநாயகன் படத்துல முஸ்லிம்களை தீவிரவாதிகளை சித்தரிச்சிருக்கிறா அப்படிங்கிறது தான். அமீரோட இந்த பேச்சு மிகவும் கண்டிக்கத்தக்கது. படத்தின் காதலில முதல் சோலை நான் ஃபுல்லா பார்த்துட்டேன். படத்துல எங்கேயுமே முஸ்லிம்களை தீவிரவாதிகளை காட்டுற எந்த சீன்ஸுமே கிடையாது. பாகிஸ்தான் இந்தியா சண்டை இருக்கு. இப்ப பாகிஸ்தான்ல உள்ளவங்க இந்தியாவுக்கு எதிராக சதி செய்யற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கு. இது சாதாரண, இது உண்மையா நடக்கிற விஷயம் தான், இதை யாராலும் மறுக்கவும் முடியாது. சோ கள்ளத்தனமா படத்தை பார்த்துட்டு அதுல கமாண்ட் பண்ண அமீர் எல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிறத நாம யோசிக்க வேண்டியது இருக்கு. ஜனநாயகன் படம் மாசா வேற லெவல்ல இருக்கு, நம்ம போய் செம்மையா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இந்த நீட் பிரச்சனையில விஜய் வரல அப்படிங்கிற நேரட்டிவை தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா விஜயோட கொள்கை
அவரோட குறிக்கோள் நோக்கம் எல்லாமே தெளிவா இருக்கு. எது தேவை, தமிழக மக்கள் எது தேவை அப்படிங்கிறத அவர் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனாலதான் தேவையில்லாத சர்ச்சையில அவர் போகாம இருக்காரு.